பெரிய அக்க போறா இருக்குமா. பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். அப்படி என்ன பாலும் கசந்தடி படுக்கையில் வந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கா. தம்பி பால் சாப்பிடலாம் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. பெருக்க மாட்டியா? நீ எங்க இங்க வந்த? தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சு போகணும் வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்க. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியாவா சூதுவாது குடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. ஆனா சொன்ன இது பழைய பழமொழி. பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயீங்களா? நானே இல்ல திருந்துறியாடா? புதுசாக சொல்லுங்க. எங்க உயிரை எடுக்காதீங்களா? வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? பிச்சு போடுங்க பிச்சு. உங்க சண்டைக்கு எது வேற வெளியே போட போமா போடா நாதர் போட. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்ன இது? அத உடுப்பான்.